ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் அவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 31 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 31ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த அங்கிள் தான் காட்டுறாங்க. 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. அப்போ அங்கிள் சொல்றாங்க, எனக்கு உன் பேரு என் தொண்டை வரைக்கும் இருக்கு, பட் என்னன்னு தெரியல, வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நான் கொஞ்ச நாள் அப்ராட்ல இருந்தேன், நம்ம முன்னாடியே பார்த்துருந்தா எனக்கு உங்களை ஈஸியா நான் மறந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ அப்போ அந்த அங்கிள் ஹீரோ கிட்ட கை கொடுப்பாங்க. சாரி, என்னால வர முடியல, உன்னோட கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணல, அதுவும் இல்லாம எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ திருப்பி கை கொடுக்க மாட்டான். ஸோ அது அவனுக்கு ஒரு இன்சல்ட் தானே அந்த அங்கிளுக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை சமாளிக்கிறதுக்கு, வாங்க அங்கிள் நம்ம போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஸோ இங்க நம்ம ஹீரோ போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நம்ம ஹீரோ ஸ்டடி ரூம்ல இருக்கான். அங்க செமையா கத்திட்டு இருக்கான். நல்ல வேலை அவன் நம்மள கண்டுபிடிக்கல, அவன் மட்டும் கண்டுபிடிச்சி தானே நம்ம பிளான் எல்லாமே சொதப்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சித்தி சொல்றான், ஆமா அவன் ரொம்ப மோசமானவன், அவனை மட்டும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி சொல்லிட்டு இருப்பா. ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த ரிசா அந்த அங்கிளை ஆல்ரெடி தெரியும் போல. அப்போ ஹீரோ சொல்வான், இப்போதைக்கு நம்ம பிளானை மாற்ற வேணாம், இப்போதைக்கு இந்த பிளானே கண்டினியூ பண்ணலாம், சப்போஸ் அவன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோ அந்த சித்தி பொண்ணை பார்த்துட்டு கேட்பான், என்னாச்சு நீ எங்க போயிட்ட, இவ்வளவு நேரம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ அவன் சொல்லுவா, இல்ல ஒரு பிசினஸ் இருந்துச்சு அது பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவா பயந்துட்டே. அதாவது சித்தியும் அம்மாவும் 2 பேருமே பதட்டமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே அதையே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், அந்த நசீரை கம்பெனி விட்டு எப்படி தூக்குறதுன்னு பார்க்க சொன்னல, நீ ஏதாவது ஒண்ணு பார்க்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இங்க சித்தி பொண்ணுல, சரி சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நம்ம ஹீரோ ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வருவா. ஹீரோ கிட்ட பேசுவான், என்ன ஆட்டிடியூட் அது என் அங்கிள் கிட்ட, நீ கெஸ்ட்டை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா, ப்ராப்பரா பிஹேவ் பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வா, எனக்கு அன்இன்வைட்டடா கெஸ்ட் பிடிக்காது, 1. 2வது விஷயம், அவங்க என்ன ரிசர்வ் பண்ணாங்களோ அந்த மரியாதை தான் நான் கொடுப்பேன். 2. 3வது விஷயம், எனக்கு பிடிக்காத அன்இன்வைட் பண்ணாத கெஸ்ட் வந்தா அவங்க கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின்ல உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவா. அப்ப போற ஹீரோயின் திரும்பி கேட்பா நம்ம ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட முன்னாடி ஒரு விஷயம் கேட்டிருந்தால, தாஹிர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோயின் கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு பண்றதுக்கு, இந்த வேலைலாம் என்னால இப்ப பண்ண முடியாது, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா, என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு இப்பதான் கண்டுபிடிக்கணும், அதுவும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்வா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வியர்டா பாப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, என்ன ஏன் இந்த மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், ஆமா வியர்டா தான் இருக்கு, நீ இவ்வளவு நாளா உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட பாக்கல, பேசல, ஏன்னா இப்போ திடீர்னு உன்னோட ட்ரீம்ஸ்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தேடி போற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இப்போ ஹீரோயின் சொல்வா, ஆமா எனக்கு தாஹிர் ஒரு கான்பிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் கொடுத்தான், நான் அந்த டைம்ல இருக்கும் போது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தா, அதை நான் திருப்பி நான் உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே பண்ணுவாங்க, சோ இன் ரிட்டர்ன் அவனுக்கு நான் ஏதாவது பண்ணணும், அதனால நான் அவனை தேடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் வேல்யூ பண்ற பர்சனை நீ எதுவும் தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, நீ இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ இன்னும் ஃபுல்லா ரெக்கவரே ஆகல, நீ முதல்ல ரெடி ஆகு, அதுக்கப்புறம் மத்தவங்களை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, சரி நீ வரியோ வரலையோ, நான் எனக்கு எப்படி தேடணும் எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போ பாப்பா. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கையை வச்சு லாக் பண்ணுவான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் சொல்றது கேளு, தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போயிடுறா. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பாவும் அந்த அங்கிளை தான் காட்டுவாங்க. அந்த அங்கிள் சொல்லுவான், எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் பேசுவான். அப்போ அந்த ஹீரோனோட அப்பா சொல்லுவாங்க, நீ எதுக்கு அந்த விஷயத்த மட்டும் சொல்லு, எதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க ரூடா. அப்போ அவன் சொல்லுவான், என்னை ஆளுங்க துரத்துறாங்க, எனக்கு பண்ண தேவை இருக்கு, நீ அது கொடுத்த நான் பணத்தை மட்டும் கொடுத்தனா அவங்களுக்கு செட்டில் பண்ணி அவங்க அனுப்பிச்சு வச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லுவான்.
அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, நினைச்சேன் நீ அதுக்கு தான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட பணம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க. அப்போ அந்த அங்கிள் சொல்றாங்க, அப்படியா, உண்மையாவா, நான் நம்பிட்டேன், உன்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்பாங்க. அப்போ வந்து அந்த அங்கிள் சொல்லுவாங்க, நான் உனக்கு எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், நான் உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நீ வந்து உன்னோட பிசினஸ்ல அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணும்போது அந்த பிசினஸ் லாஸ் வரும்போது கூட நான் தானே நின்று வந்து அதை கிளியர் பண்ணேன், உன்னோட தம்பியை எவ்வளோ இடத்துல உனக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் சொல்லுவாங்க. அப்போ அந்த அங்கிள் சொல்லுவாங்க, உனக்காக நான் எவ்வளோ பேரை கொண்டு இருக்கேன், உன்னை சேவ் பண்றதுக்காக, எனக்காக பணம் கூட கொடுக்க மாட்டியா, உனக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், ஒண்ணு பணத்தை கொடு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அப்பா வந்து அவனோட காலர் பிடிச்சி, இல்லைன்னா என்னடா, இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சண்டை போட போயிடுவாங்க. அப்போ அந்த அங்கிள் சொல்லுவாங்க, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, நீ எவ்வளவு டர்ட்டியான விஷயம் பண்ண, எவ்வளவு கேவலமான விஷயம் பண்ண, எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீ மட்டும் எனக்கு பணத்தை கொடுக்கலனா அது எங்க போகும், எப்படி போகும், யார்கிட்ட போகும் எனக்கே தெரியாது, அப்படி உன்கிட்ட பணம் இல்லைன்னு நீ சொல்றியா, உன்னோட சன் இன் லா கிட்ட இருந்து வாங்கி கொடு, அவன் தான் ரிச்சா இருக்கான்ல, அவன் கிட்ட இருந்து வாங்கி கொடு, அவங்க கிட்ட கேட்க அசிங்கப்படுறியா, அது என்னோட பிரச்சனை இல்லை, அது உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அங்கிள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்து ஹீரோயினோட அப்பா வந்து செம்மையா கோவப்படுறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா அந்த அங்கிள் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்க 2 பேர்கிட்ட கேட்கறா, தாஹிர் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கேட்டுட்டு இருப்பா. அப்போ அந்த அங்கிள் சொல்லுவாங்க, தாஹிர் பேர் கேட்டோன்னா அந்த அங்கிள் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயினோட அப்பா பார்ப்பாங்க, 2 பேரும் திருன்னு முழிப்பாங்க. அப்போ வந்து அந்த அங்கிள் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்பாங்க, எதுக்குமா இப்ப போய் அவனை போய் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் தான் இறந்துட்டான், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும், அதனாலதான் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து அங்கிள் சொல்லுவாங்க, சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் என்கிட்ட கேட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து முழிக்கிறது பார்த்தா, சோ தாஹிர் பத்தி இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்க போல ஹீரோயின் கிட்ட இருந்து. சோ அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த மெய்ட் வந்து காஃபி கொடுக்க வராங்க. அப்ப அந்த மெய்ட் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு தாஹிர் பத்தி, அவனோட திங்ஸ் எல்லாமே வந்து சம்மர் ஹவுஸ்ல தான் போட்டு வச்சிருக்கோம், நீ வேணா அங்க போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து ஹீரோயின் அப்பா வந்து கத்துவாங்க அந்த மெய்ட, உனக்கு தேவையில்லாத வேலை நீ பண்ணாத, உன் வேலை என்ன அதை பாரு அப்படின்னு கத்துனோன்னு அந்த மெய்டு அங்கேயிருந்து போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் கேப்பா, ஏன் கத்துறீங்க, நான் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்வா. அப்போ அந்த ஹீரோயின் சொல்வா, நான் போய் பாக்குறேன் அந்த சம்மர் ஹவுஸ்ல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம ஹீரோயின் போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வரான், வந்துட்டு ஹீரோயினை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். சோ இங்க 2 பேரும் வந்து ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தி பொண்ணு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கிறதுலாம் பாப்பா, பார்த்துட்டு செம்மையா கடுப்பாவா, இவ இங்க செம்ம கோவப்படுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்பா, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நான் இந்த மாதிரி சம்மர் ஹவுஸ் போறேன், தாஹிரோட திங்ஸ் ஏதாவது இருக்கா கிடைக்குதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆல, நீ முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். அங்கேருந்து அவளுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம ரூமுக்கு போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க இந்த சைட் வந்து அந்த சித்தி பொண்ணு செம கோவப்பட்டிருப்பான்னு சொன்னல, சோ அவ வந்து யாருக்கு கால் பண்ணுவானா, நசீருக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணி சொல்லுவா, ஹீரோயின் வந்து சம்மர் ஹவுஸ் போறேன்னு சொன்னா, பட் ஏன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ. சோ இங்க வந்து உனக்கு தான் ஹீரோயின் பத்தி தெரியும்ல, அவ எவ்வளவு ஸ்டபனா இருப்பான்னு, நம்ம போக கூடாது சொன்னாலும் அவ போகாம இருக்க மாட்டா, அவ கண்டிப்பா போவா. சோ அங்க வந்து நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போவான் ஹீரோயினை. சோ அவங்க 2 பேர் தனியா இருக்கணுமா அந்த சம்மர் ஹவுஸ்ல, நீ சொல்லு, நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கேட்பா. அப்போ வந்து நசீர் சொல்லுவான், எனக்கா, கண்டிப்பா அவங்க தனியா இருக்க கூடாது, நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நசீர் சொல்லுவான். அப்போ சரி ஓகே, நான் என்ன தேவையோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் இங்க போனை வச்சிருவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து கால் வருது ஹீரோயினுக்கு, யார்கிட்ட இருந்தா நசீர் கிட்ட இருந்து. நசீர் வந்து சும்மா பேச்சு போடுவான், நீ வேணா வரியா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம், பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஐடியா வரும், சரி எனக்கு பீச்சுக்குலாம் வேணாம், சம்மர் ஹவுஸ் கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த நசீரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் அந்த நசீரும் 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க அந்த சம்மர் ஹவுஸ்க்கு. ஸோ அப்போ உள்ள வரும்போது அந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோக்கு தெரியும்ல நம்ம ஹீரோயின் எங்க வருவான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோ வந்து நசீரை பார்த்து எதுவுமே பேச மாட்டான், நீ வந்த வழியில திரும்பி போ, அது மட்டும் தான் சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து அந்த நசீர் சொல்லுவான், இல்ல நான் வந்து ஹீரோயினோட தான் வந்தேன், ஹீரோயினோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நசீர் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல இல்ல நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஒரு முறை தான் முறைப்பான். நம்ம ஹீரோயின் வந்து சைலண்ட் ஆயிடுவா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நசீர் கிட்ட சொல்லுவா, நீ போ, எனக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ இப்ப கிளம்பு அப்படின்னு சொல்லுவா. அங்கேருந்து நசீரும் போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோ வந்து நசீரை செம்மையா பார்த்து முறைப்பான். இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க.
வந்த அப்புறமா நம்ம ஹீரோ செம்மையா கத்துறான், நீ என் பேச்சை கேட்க மாட்டேன், அவனை வீட்டுல தானே இருக்க சொன்ன, எனக்கு தெரியாம என் பின்னாடியே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இப்ப நீ எது கத்துற, நான் வந்து உன் பின்னாடி ஒன்றும் பண்ணல, நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தானே ஹெல்ப் கேட்டேன், நீ ஹெல்ப் வந்து அக்செப்ட் பண்ணல, அதனால தான் நான் உன்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், இன்னொரு வாட்டி அந்த பையன் உன் கூட சுத்துறத நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அதுவும் இல்லாம என்ன பைத்தியக்காரன் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், நீ என்ன தேடணுமோ சீக்கிரமா தேடு, நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். இப்போ இங்க ஹீரோயினும் ஹீரோவும் வந்து ஒரு கியூட்டான வந்து ஷேர் பண்றாங்க. அப்படியே அந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து செக் பண்றாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அங்க இருக்க ஓல் திங்ஸ் எல்லாம் பார்த்து அவ வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. ஸோ எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ஸ் கிடைக்கும், ஹார்ஸ் பொம்மை கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து செமையா ஃபீல் பண்ணுவான், கண் கலங்கி நிற்பான். ஸோ அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம். அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருக்கும் போது அந்த ஹார்ஸ் வந்து ஹீரோட ஹார்ஸ். ஸோ ஹீரோயின் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸை வந்து சின்ன வயசுல நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அந்த மெமரிஸ் வந்து நம்ம ஹீரோக்கு இப்போ தோணுது அந்த பொம்மையை பார்த்தோன்னே. ஸோ அந்த பொம்மையை எடுத்து நம்ம ஹீரோ கையில பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, யாரோட பொம்மை, என்ன வச்சிட்டு இருக்க கையில அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் பார்த்துட்டு, இது நாங்க விளையாண்ட மாதிரி ஞாபகம் இல்லையே, என் அண்ணன் கூட இதுல வச்சு விளையாண்ட மாதிரி தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, இது என்னோட பொம்மை கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி தான் நிப்பான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து மேபி இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்ப்பான், ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்ப்பான். அவளுக்கு ஞாபகம் வருதா, லைக் தாயரோட விளையாடுனது, அதாவது அவனோட விளையாடுனது ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான். அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோயின்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற ரூம் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்க அந்த பொம்மையை நம்ம ஹீரோ எடுத்து பாக்கெட்ல வச்சுருக்கான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து கால் வருது அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஸோ அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஓகே நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன், அது மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பொருளை தேடுறான். தேடி எடுத்தா அந்த இடத்துல வந்து ஒரு சீடி கிடைக்குது. அந்த சீடி எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் வரா, எனக்கு சொல்றோம் இங்க எதுவுமே கிடைக்கல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இப்ப வந்து அந்த சீடியை தான் தேடி வருவாங்க. ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான் போல. ஸோ அவங்க தேடி வரும்போது அந்த சீடி அங்கே கிடைக்காது. அப்போ ஹீரோனோட அப்பா வந்து அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க, அந்த சீடி இங்க இல்ல, வேற எங்க வச்ச ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல நாங்க தான் வச்சோம், செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்துருவான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்டேடியம் போறப்போ அந்த அங்கிள் வந்து தூரத்துல இருந்து பார்ப்பான் நம்ம ஹீரோ போறத பார்த்தா தாகிர் நடந்து போற மாதிரி அவனுக்கு ஒரு தாட் வரும். தாகிரா இருக்குமோ, இவன் தான் அந்த தாகிரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் பட்டுருவான் அந்த அங்கிள். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தான் காட்டுறாங்க, அந்த ஸ்டடி ரூம்ல இருக்கான். அப்போ ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், நாங்க வந்து ஹீரோட அப்பா வரதுக்கு முன்னாடி நான் அந்த சீடி எடுத்துட்டு வந்துட்டேன், ஸோ அவனுக்கு அந்த எவிடன்ஸ் கிடைக்காது, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க சித்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. வெரி குட், அப்படிதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தி சொல்வா. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோட பிளான் தான் இது. நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க அந்த ஃபிளாஷ்பேக்ல. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், ஹீரோயினோட அப்பா வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணாங்க, பட் எந்த எவிடன்ஸுமே அவங்க வைக்கல, எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஹேண்ட்ஸும் கிளீனா இருக்கு, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க, நாங்க எப்படி ப்ரூவ் பண்றது? ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைச்சாதான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இங்க ஹீரோட அப்பா கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான், ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான், ஆமா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாச்சும் நம்ம வந்து அவங்க பேச வந்து நம்ம கிளிக்கலாம், டாக்குமெண்ட்ஸும் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஹீரோ வந்து ஒரு போட்டோ காட்டுவான் ஃப்ரெண்டுக்கு. யாரோட போட்டோனா ரிசா, அதாவது அங்கிள் இருக்கால அவனோட போட்டோ தான் காமிச்சிட்டு, சோ இவன் யாருன்னு தெரியுமா, இவன் தான் ரிசா, ஹைதரோட தம்பி, அதாவது ஹீரோட அப்பாவோட தம்பி இவன். சோ இவன் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து இவன் தான் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஹீரோயினோட அப்பாவை பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் வச்சிருப்பான். ஒருவேளை நான் யோசிக்கிறது கரெக்டா இருந்தா இவனை வந்து வெளியே வர வைக்கணும். சோ இவன் மாற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணா இவன் மூலியமா அந்த டாக்குமெண்ட்டை தேடுறதுக்கு ஹீரோயினோட அப்பா வந்து பார்ப்பாங்க. சோ அப்போ ஹீரோனோட அப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வரணும், இதுதான் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் வந்து நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் பேசிப்பாங்க. இங்க அந்த பிளாஷ்பேக் எண்ட் ஆகுது. ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த
தேடி லேப்டாப்ல போட்டு செக் பண்ண போறான். அங்க வந்து நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபேமிலிக்கும் பாஸ்வேர்ட் செக் பண்ணி பாக்குறாங்க. பட் எந்த பாஸ்வேர்டுமே ஒர்க் ஆகல. ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோயின் கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோல ஓகே அப்படின்வான். அப்போ வந்து சித்தி பொண்ணு கேட்பாங்க, என்ன விஷயம், என்ன சொல்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. என்ன சொல்றான்னா, ஹீரோயின் வந்து தாயர் பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வருவான் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோ வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க தாயர் பத்தி விசாரிக்க சொல்லி. நானும் விசாரிச்சேன். விசாரிச்சதுல ஒரு கேம் விளையாடும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டான். ஸோ இப்போ வந்து அவன் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் காட்டுவான். நியூஸ் பேப்பரோட அந்த பெட்ஷீட்லாம் வந்து காட்டுவான் இந்த ஃப்ரெண்டு. இங்க நம்ம ஹீரோயின் அந்த நியூஸை கேட்டு செம்மையா ஆடுவா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தொலைக்கல, என்னோட சைல்ட்ஹுட்டும் சேர்த்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க புலம்பிட்டு இருப்பான். ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. ஸோ இதுவே வந்து நம்ம ஹீரோட பிளான் தான். ஸோ ஹீரோயின் வந்து இதுக்கு மேல அந்த டாபிக்கை பத்தி தாகிர் பத்தி தேடக்கூடாது. ஸோ அவ அங்கேயே ஸ்டாப் பண்ணும். தேடினா பிரச்சனை தானே. ஸோ நம்ம ஹீரோ மாட்டிப்பான், எல்லாரும் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால அதை பத்தி தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அவன் ஃப்ரெண்டை வச்சு இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பான். ஸோ இங்க நம்ம ஹீரோயின் அழுவா. அப்படியே இந்த சீன் இங்க கட்டாது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த அங்கிள் வராங்க. வந்துட்டு எனக்கு தெரியும் நீ யாருன்னு, எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப அந்த அங்கிள் சொல்லுவாங்க, நீ தான் தாகிர், எனக்கு தெரியும் அப்படின்வா. இங்க வந்து நம்ம ஹீரோக்கு ஷாக்கா தான் இருக்கும். பட் அந்த ரியாக்ஷன் வந்து மூஞ்சில காட்ட மாட்டான். தெரியாத மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுப்பான். இல்ல நான் தாகிர் இல்ல, என்னோட பேர் வந்து ஆதிஷ் கரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து அந்த அங்கிள் சொல்லுவாங்க, உன்னோட பேர் வந்து ஆதிஷா இருக்கலாம், பட் உன்னோட உண்மையான பேர் வந்து தாகிர் தான். எனக்கு அந்த சின்ன வயசுல வந்து வளருவாங்க, பெருசாவாங்க, வயசாவாங்க, சாவாங்க, ஏன்னா அவங்க கண்ணு மட்டும் தான் மாறாது. சோ எனக்கு இந்த கண்ணை பத்தி தெரியும். சோ இது தாகிரோட கண்ணு தான், நான் உன்னை பார்த்திருக்கேன். சோ எனக்கு நீ தான் தாகிர், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து கன்ஃபார்மா சொல்றாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே வரா. வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், உன்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் காமிச்சா தாகிர் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே சொல்லுவான். இங்க வந்து அந்த அங்கிளுக்கு செம்மையா ஷாக் ஆயிடும். ஏன்னா இப்பதான் அவன் கன்ஃபார்ம் பண்ணிருப்பான் தாகிரி வந்தான்னு சொல்லிட்டு. சோ செத்துட்டான்னு நியூஸ் வந்தோன்னா அவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடும் அந்த அங்கிளுக்கு. அந்த அங்கிள் வந்து ஹீரோ பார்த்து முறைப்பான். சோ இங்க வந்து 31st எபிசோட் வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 32 வந்து நான் டுமாரோ அப்லோட் பண்றேன். சோ இந்த சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. சோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா எந்த டிராமா போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ see you in the next video. Bye bye.